பள்ளியில் கிடந்து சங்க திருப்பில் இந்த வீட்டில் இதில் விசில் கொஞ்சமாக குறைங்க, ஏன்னா அதிகமாக இருக்கு. சங்க திருப்பில் இந்த வீட்டில் வளர்ந்ததை நெருப்பில் நின்று கற்றோடு நிலவடை நடந்தோட மறுப்பிலை வென்றபாவை என் மருங்கிலே வளர்கின்றாள் என்று அமிழ்தினமணி செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் மாடி சிறக்க வைத்த பெயர் அறிஞர்கள் மரபிலை தோன்றிய நண்பர்களே நாடாக்களார் சிவப்பெருமைகள் அனைவருக்கும் சின்ன நடிகரின் சிறந்த வாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு என்பது பொய்யாமொழியின் மெய்யான கருத்து பெரிய சாதனை ஒன்று நிகழ்த்து காட்டாவிட்டாலும் உள்ளமில்லாமல் உண்படாத வகையில் தென்னகத்தின் உயிர்நாடி தமிழகத்தின் பல பகுதிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் காவிரியை வா என்று தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் வேணியதோர் தன்னடத்து குடகுமலை கடிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி நீர்வீழ்ச்சி காணாது நின்றிருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி என்னும் பெயரில் பண்ணம் பாடியொரு வளர்ந்தல் தாளாட்ட கண்ணம் பாடி அடை கிடந்து ஆடுதாண்டும் காவிரி பேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின் தமிழ் கருகால் பேர் வாழும் கல்லடையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெரிய வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவள கடிக்கருணை காவிரி ஓர் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி இதயக்கணி எங்க நல்லாயிருக்கும் நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ முன்னேறே நல்லாயிருக்கும் நாடு முன்னேறே நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே நல்ல வந்த எல்லோரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் முன்னாலே நல்லாயிருக்கும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே
ஓஹோ, சோப் போடுறீங்க. அன்பு அண்ணார் அவர்கள் நெஞ்சார் கருப்பை அண்ணார் அவர்களுக்கு பாடலை பாராட்டிங்க. நன்றி. நிகழ்ந்த வணக்கம். சொந்த வேற பரவசில வேற அருமையான குரல்கள், இனிமையான சாரியம், பாலோடு கலந்த வளமுதம் தேனோடு கலந்த தெல்லமுதம் கீழ் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்திலாம் கூட சந்தைக்கடை ஆளும் ஆளோளம் என்கின்ற குரலை காட்டி எப்படி இருக்கிற அந்த குரல் வளம், பள்ளியுடைய குரலை வைத்து வள்ளி வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம், எப்படி வேண்டுமானால் வர்ணிக்கலாம். பூமாலையில் ஒரு மல்லிகை வாங்கி வந்து அழகு பார்த்தால் எப்படி ஆடம்பர விக்கிரகம் பத்தை மாட்டு பசுமனால் உருக்கி வார்த்தமைக்கப்பட்ட எழில்மிகு சித்தற்பதுமர்களே, வள்ளியை பார்க்காமலே இப்படி வர்ணிக்கிறேன் என்றால் வள்ளியை பார்த்து விட்டால் நான் என்ன செய்ய போகிறோம்? நாங்க மெய் மறக்க வச்சிருவோம், வழி மெய் மறக்க மாட்டோம். நாங்க பார்க்காதா 95 ஆச்சு நேத்தோட, நேற்று கலைச்செல்வி இன்னொரு 5 இருக்கு. 5 சந்திச்சிட்டோம்னா மொத்தம் 100 வள்ளி இது வரைக்கும். மாலை போட்டது மட்டும் அதான் எவ்வளோ பெரிய கொடுப்பினை. எல்லாத்துக்கும் 1 கல்யாணம் 2 கல்யாணம் 3 கல்யாணம், அதே பெரிய கஷ்டம். இன்னும் ஒரு 5 பேருக்கு மாலை மாத்திரம்னா மொத்தம் 100, வீட்டில் 2 102, அப்புறம் 6 மாத்திரம்னா 108 தான் அடுத்து. வருகிறார் காவல்காரர். மான்குட்டியை தேடி வந்தேன், குட்டி உள்ளே நுழைந்து விட்டது எங்கள் வரைக்கும் உணர்த்தி. ஏற்கனவே வாரத்துக்கு 1 நாள் ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருக்கேன். நான் கொடுத்துட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு. வாரத்துக்கு 1 நாள் இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை.
காவல்காரை சந்திப்பதற்கு முதாக 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 ஆடப்பிறந்தவளே ஆடிவா, சேர பிறந்தவளே பாடிவா. ஆடிவா ஆடிவா ஆடிவா. கொடியாட நீ ஆடிவா, உன்னை கொண்டு விளையாட நீ பாடிவா. We'll be right back.